Hi, hello, welcome back to our channel. நான் உங்க சிந்து சோலோ டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, விண்டர்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன். அதாவது விண்டர் பேக்கிங். நம்ம இந்தியா ஃபுல்லா நிறைய டிராவல் பண்றோம், ஓகே? டெல்லிக்கு மேல நீங்க ஒரு டிஃபரெண்டான பேக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டெல்லிக்கு மேல கம்ப்ளீட் நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். உங்களுக்கு மைனஸ்லாம் வந்து போறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. முக்கியமா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 months நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் காட்டுற மாதிரியான பேக்கிங் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்புறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நம்ம சேனல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் மறந்துடாம ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க ஜாயின் பண்றது மூலமா என்னோட டிராவலுக்கு நீங்க ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். வாங்க இப்ப நான் என்னென்ன வச்சிருக்கேங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாக்கெட் தான் சொல்லுவேன். இது வந்து வின்டர் ஜாக்கெட்டுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த வின்டர் ஜாக்கெட் வந்து உங்களுக்கு -5 வரைக்கும் எடுக்கும். இது வந்து நான் டெல்லியில தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எவ்வளோக்கு அப்படின்னா வெறும் வந்து 500 rupees சம்திங்க்கு தான் பண்ணேன். எனிவே நீங்க எங்க ஜாக்கெட் வாங்கினாலும், எங்க வின்டர் ஜாக்கெட் வாங்கினாலும் இன்சைட் நீங்க ஒரு ப்ராப்பர் இன்னர் வியர், அதாவது வின்டர் இன்னர் வியர் பண்ணா மட்டும்தான் இந்த ஜாக்கெட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது நீங்க எந்த பிராண்ட்ல எடுத்தாலுமே இதுதான். ஸோ நான் வந்து லோக்கல் பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்றது. அண்ட் அடுத்தடுத்த வீடியோல அது எங்க நீங்க வாங்கலாம், எப்படி சீப்பா வாங்கலாம், எப்படி செலக்ட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வின்டர் ஜாக்கெட், ஓகேங்களா? அண்ட் வின்டர் பேக்கிங்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்டர் இன்னர் வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க என்னதான் ஜாக்கெட் வெளியில ஹூடி போட்டாலுமே உள்ள வந்து ப்ராப்பர் இன்னர் வியர் வந்து போட்டிருக்கணும். சோ அந்த மாதிரி இன்னர் வியர் தான் இந்த பாருங்க. இது எல்லாமே வந்து இது அண்ட் நாங்க போட்டிருக்கேன். ஸோ டோட்டலி என்கிட்ட 3 இன்னர் வியர் இருக்கு, வின்டர் இன்னர் வியர். இது வந்து ஆல்ரெடி நீங்க நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு தடவை ஓபன் பண்ணி காட்டுறேன். சரி பாருங்க, இது வந்து டாப்புங்க. இது வந்து டாப், ஓகேங்களா? இந்த மாதிரி டிஷர்ட் இதுவும் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா டெல்லியில தான் வாங்கினேன். டெல்லி மார்க்கெட்ல உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். எங்க வாங்குங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். இது நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னா வெறும் 100 rupeesல இருந்து தான் வந்து ஸ்டார்டிங்காவே இருக்கும். இது வந்து நான் வெறும் 100 rupeesக்கு தான் வாங்கினேன். அதோட இது குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் எங்க வாங்கணுங்கிறது லேட்டா சொல்றேன். அண்ட் இது ஒரு கலர், அண்ட் இது 2 அண்ட் 3. ஸோ ஒரு ஜாக்கெட் 3 இன்னர் டாப் வந்து நான் வச்சிருக்கேன். வின்டர் டாப் மட்டும் இல்லாம பாட்டமும் நம்மளுக்கு வின்டர் வியர், அதாவது வின்டர் இன்னர் வியர் வந்து நம்ம போடணும். அதுவும் காட்டுறேன் இருங்க. வின்டர் இன்னர் வியர் பாத்தீங்கன்னா இது 1, 2 அண்ட் நான் வந்து இப்போ ஒன்று போட்டிருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது 3மே வந்து வின்டர் இன்னர் வியர். இது வந்து மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் வெளியில வந்து பேண்ட் நார்மல் பைஜாமா மாதிரி இருக்கும். பட் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ நீங்க இது வந்து நீங்க உள்ள போட்டுட்டு இதுக்கு மேல என்ன மாதிரி பேண்ட் போடணும்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 அண்ட் நான் ஒன்று போட்டிருக்கேன். டோட்டலி 3 வந்து வச்சிருக்கேன். நம்ம நிறைய எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணவும் டைம் இருக்காது. தேவையில்லாம நிறைய தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். மவுண்டைன்ஸ் எல்லாம் ஏறும்போது ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கும் சீரியஸாவே. இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னா இப்ப நீங்க லாஸ்டா என்ன பாத்தீங்க அப்படின்னா இன்னர் வியர், அதாவது வின்டர் இன்னர் வியர் டாப் அண்ட் பாட்டம் 3 பேர் வந்து நான் வச்சிருந்தேன். அதை நீங்க பாத்திருப்பீங்க. அண்ட் பாட்டம் வந்து அந்த இன்னர் வியர் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நீங்க என்ன மாதிரி பேண்ட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பேண்ட் வந்து போடணும். அதாவது இது பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஒன்னு வந்து நான் டெக்கத்லான்ல வாங்கினேன், ஒன்னு வந்து நான் லோக்கல்ல தாங்க வாங்கினேன். ஏன்னா ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஒன்றும் பெருசா வந்து தெரியல. அதனால பாருங்க, இது வந்து நான் டெக்கத்லான்ல வாங்கினேன். இது வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்றோம், மவுண்டைன்ல போறோம், அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வெட்டாயிருச்சுன்னா காயறது கஷ்டம். பட் இது வெட்டாயிடுச்சு அப்படின்னா இது காயறது வந்து ஈஸி, ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு வந்து இது வந்து நான் லோக்கல்ல தான் வாங்கினேன், அதாவது டெல்லியில தான் வாங்கினேன். இதுவும் பாருங்க, இது வந்து எவ்வளவுக்கு வாங்கினேன், வெறும் 150 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். இதுவும் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். இங்க பாருங்க.
ஸோ இன்னர் வியர் வின்டர் இன்னர் வியர் போட்டுட்டு இந்த பேண்ட் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணும்போதோ இல்லாட்டினா ஸ்னோவில் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணும்போதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜீன்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் மவுண்டெயினோ இல்லை ட்ரெக்கிங்கோ இல்லை வின்டர் சைடு போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது வந்து நான் ரூம்ல இருக்கும் போதோ நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போதோ இல்லை கவுச் சர்ஃபிங் நான் ஸ்டே பண்ணிக்கும் போது வீட்டில் இருக்கும் போது நான் போட்டுக்கிறது. அதாவது வெளியில போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் போடுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணும்போது இது நான் வீட்டில் இருக்கும் போது, அதாவது ஒன்லி வீட்டில் இருக்கும் போது மட்டும் யூஸ் பண்றேன். ஸோ இதுவுமே வந்து உள்ளன் தான், உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளன் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவு குளிர் வந்து நல்லாவே தாங்கும். ஸோ டாப் பாட்டம் வந்து இது நான் யூஸ் பண்ணிப்பேன். எப்போ அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது அண்ட் தூங்கும்போது. அண்ட் ஒன் மோர் பேண்ட் என்கிட்ட இருக்குங்க. இந்த பேண்ட் வந்து ஜஸ்ட் ரஃப் யூஸ்க்கு, ஏன்னா அதெல்லாம் சம்டைம்ஸ் வாஷ் பண்ண போட்டுட்டேன் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் வந்து வின்டர் பேண்ட் தான். உள்ளே பாருங்க ஃபுல்லாக வந்து ஸ்வெட்டர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேண்ட் வந்து ரொம்ப வார்மாக இருக்கும் நம்ம வின்டரில் வந்து போடுறதுக்கு. இதுவுமே வந்து நான் டெல்லியில தாங்க வாங்கினேன். எல்லாமே பிலோ 500 rupees தான் சொன்னேன். அண்ட் இது வந்து என்னோட ஹூடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹூடி அப்படின்னா உங்களுக்கு இப்படி போட்டுட்டு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் பாருங்க போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து காட்டுறேன். பிரிஞ்சே போச்சுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இங்க பாருங்க இந்த ஹூடி. இது வந்து பிராண்டட் கிடையாதுங்க. இது வந்து அப்படி வந்து நேம் போட்டிருக்கிறதுனால அது பிராண்டட் மாதிரி, ஆனா பிராண்டட் கிடையாது. ஸோ வந்து இதுவுமே வந்து சூப்பரான விஷயம். ஹூடியுமே வந்து சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னா என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஹூடி தான் இருக்கு. ஏன்னா நான் இன்னர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஹூடி வந்து ஒன்று மட்டும் போதும். ஏன்னா பெருசாக எனக்கு நிறையாலாம் வேண்டாம். அதோட நிறைய என்னால் தூக்கிட்டு போக முடியாது கண்டினியூஸாக ட்ராவலில் இருக்கும்போது. பட் நீங்க ஒரு 1 week 10 days மட்டும் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு நிறைய போட்டோஸ் வீடியோஸ்ல டிஃப்ரெண்டான ஹூடி போடணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது ப்ளீஸ் டெல்லி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹூடி நான் வந்து வெறும் 450 rupees சம்திங்க்கு தான் அதை எடுத்தேன். இந்த மாதிரி நிறைய ஹூடிஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டு எடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா நீங்க வெளியில போகும்போது நீங்க உள்ள என்ன மாதிரி வியர் போட்டிருக்கீங்கிறது விசிபிள் ஆகாது. வீடியோ எடுக்கும் போது வெளியில என்ன போட்டிருக்கீங்கிறது தான் விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹூடி மேபி நீங்க நிறைய வாங்கிக்கலாம். ஆனா என்கிட்ட ஒன்று தாங்க இருக்கு. இது ஒன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பரவாயில்ல, இது ஒன்று போதும். இது வந்து என்னோட ஷால். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ராஜஸ்தான்ல ஜாய்சால்மேர்ல அங்க நான் என்னோட ஃபேமிலின்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்க வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது இப்ப கிடையாது, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க கூட போன வருஷம் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷமும் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்க கொடுத்தது தான் இது. பட் இது வந்து செம்ம மெட்டீரியலுங்க, சூப்பரான மெட்டீரியல். இன்கேஸ் என்னோட ஜாக்கெட் ஈரமாயிருச்சு, இல்லை ஓவர் ஸ்னோவாயிடுச்சு, இல்லை வெயிலுக்குள்ள காயப்பட்டிருக்கு அப்படின்னா இதை வந்து போத்திப்பேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சூப்பரான மெட்டீரியல். உல்லன், கம்ப்ளீட் உல்லன் கூட இது. ஸோ இது வந்து எப்பவுமே என் கூட இருக்கும். முக்கியமாக ட்ரெயினில் போகும்போது இல்லை லைக் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கும் போதெல்லாம் கீழே விரிச்சுப்பேன். அது வந்து நல்ல ஒரு வார்மாக வந்து இருக்கும் எனக்கு. ஸோ இது வந்து நான் எப்பவுமே என் கூட வச்சுப்பேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ஸ்கார்ஃப். இது எதுக்கு இது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. இது வந்து இப்படி போடுறதுக்கு கிடையாது. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். எப்பவுமே வின்டர் வியர், அதாவது வின்டர் இன்னர் வியர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கணும் நீங்கள். அதாவது இந்த பாருங்க, இந்த மாதிரி வாங்கணும். ஏன்னா நீங்க ஒரு மேல வாக் பண்ணி போகும்போது, ஒரு ஹை ஆட்டிடியூட் போகும்போது, இல்ல வெதர் வந்து கோல்டா இருக்கிற இடத்துக்கு நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களோட த்ரோட் இந்த இடம் வந்து காத்து அதிகமா படவே கூடாது. பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு காஃப் அதிகமா வரும், இருமல் அதிகமா வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க டிஷர்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி இன்னர் வியர்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இது வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இது எப்படி நீங்கள் வியர் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டைலாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து கவர் பண்ண மாதிரியும் இருக்குங்க. அதனால சாரி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. லைக் இதை வந்து இப்படி ரெண்டாக வந்து போட்டுக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. அண்ட் அப்படியே இப்படி வச்சுட்டு இங்கே ஹோல் இருக்குல்லையே அந்த ஹோல்குள்ளே இதை விட்டு இதை எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்க. இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இழுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்து வந்து பயங்கர வார்மாக இருக்கும். நீங்கள் ஒரு கோல்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஹை ஆட்டிடியூட் போகும்போது, நல்ல ஒரு கோல்டு வெதரில் போகும்போது இந்த இடம் பயங்கர வார்மாக இருக்கும். உங்களுக்கு வந்து
இருமலே வராது. சீரியஸாக சொல்ல போனால் இந்த காற்று இந்த த்ரோட்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு இருமல் வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இருமல் வராது. இதுவுமே நான் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தாங்க வாங்கினேன். இது நீங்கள் நிறைய இடத்துல வாங்கலாம். இன்கேஸ் நார்த்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்கும், உள்ளன் வேறு சீக்கிரமாகவும் காஞ்சிரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ரெயின் கோட்டில் இது வந்து ரெயின் என்னோட பேகுக்கு வந்து ரெயின் கவர் ஐயோ பேக் கவர் ரெயின் கவர். ஓகே, என்னோட பேகுக்கு வந்து ரெயின் கவர் இது. ஓகேங்களா, இது வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிப்பேன். இன்கேஸ் ஓவர் ஸ்னோவாக இருந்துச்சுன்னா நான் ஜாக்கெட் போட்டுப்பேன். என்னோட ஜாக்கெட் வாட்டர் ப்ரூஃப் தான், பட் என்னோட பேக் நனைஞ்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்காக இது வச்சிருக்கேன். அண்ட் இது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க, இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பேகு தான். இந்த மாதிரி பேக் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 4-5 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி சும்மா அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக்ல சைட்லயோ இல்லை இந்த மாதிரி திங்ஸோட வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் போடுறதுக்கு இல்லை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தனியாக எடுத்து வைக்கிறேன்னா அதுவும் இது ஸ்மெல் வந்து பயங்கரமாக ஒட்டும். ஸோ அதனால இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட. 5 லேயர் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் போடணுங்க. நீங்கள் ஒரு ஸ்னோ ட்ரெக்கிங் பண்ணுறீங்களோ இல்லை வின்டர் இருக்கிற பிளேஸில் போகிறீங்கன்னா 5 லேயர் சொல்லுவாங்க. 5 லேயர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போடாமல் உள்ள வந்து ஒரு காட்டன்ல வந்து ஒரு தின்னான ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு டிஷர்ட்டோ இல்லை ஒரு நார்மல் ஷார்ட்ஸோ அந்த மாதிரி காட்டன்ல போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா அந்த காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணணும் நம்மளுக்கு. ஓகேங்களா, நீங்கள் நினைப்பீங்க வெதர் அதாவது ஸ்னோவில் போகும்போது எப்படி ஸ்வெட் ஆகணும், பட் ஸ்னோவில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த டைமில் காட்டன் இன்னரில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து இந்த மாதிரி இன்னர் வியர் போட்டுக்கணும். இது 2வது லேயர். அண்ட் 3rd லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஹூடியோ இல்லைன்னா என்னோட வின்டர் ஜாக்கெட் சொன்னேன் இல்லையா பிளாக் கலர், அதுதான். ஆக்சுவலாக இதுதான் 3 லேயர்ஸ். 4th என்னன்னா இங்கே கவர் பண்ணணும், அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. 4th லேயர்னா இந்த மாதிரி இல்லைன்னா குல்லா. நான் வந்து குல்லா கூட வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குல்லா வச்சிருக்கேன், உங்களுக்கு 3யுமே காட்டுறேன். ஸோ இது வந்து 4th. ஓகேங்களா, அண்ட் மேலே தலையில் வந்து எந்த அளவு நீங்கள் போடுறீங்க, இதுதான் 5th லேயர். ஸோ இதுதான் இந்த 5 விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை வந்து நான் வேணா ஒரு தனியாக ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக போட்டு காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. தலையை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 விதமான குல்லா இல்லைன்னா கேப் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் வந்து வந்ததுங்க. அதனால தான் அந்த பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பிங் பேக், ஷூஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க.